சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாய் மாற்றிய ஒரு நாள். சாதாரண மனிதர்களை அசாதாரணமான மனுஷர்களாய் மாற்றிய ஒரு நாள். பயந்து கொண்டிருந்தவர்களை வைராக்கியம் உள்ள தைரியசாலிகளாய் மாற்றின ஒரு நாள். சோர்ந்து போயிருந்தவங்களை பலப்படுத்தின ஒரு நாள். இதுதான் பெந்தேகோஸ்தே ஒரு நாள். நமக்கு நல்லா தெரியும், பேருக்கு மறுதளிச்சிருந்தார், பயந்து போயிருந்தார். ஆனா பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் தைரியமா எந்திரிச்சு அவர் பிரசங்கம் பண்ணதான் நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே முதலாவது பெந்தேகோஸ்தே வரும்போது பரதேசிகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தோடு அவங்களுக்கு 10 கற்பனையை ஆண்டவர் அன்னை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே பெந்தேகோஸ்தே அன்னைக்கு பயந்து போயிருந்தவங்களை கர்த்தர் பலப்படுத்தினார். பெந்தேகோஸ்தே அப்படின்னாலே நம்மளை திட்டப்படுத்துகிற ஒரு நாள், பலப்படுத்துகிற ஒரு நாள். ஒரு விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் முன்னாடி நோக்கி ஓட வைக்கிற ஒரு நாள் தான் இது பெந்தேகோஸ்தே ஒரு நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்க சாட்சிகளாக அவர் மாத்துறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறாங்க. ஆண்டவர் மறுத்த போது அவர் சிலுவைக்கு போடுற போது பயந்து ஓடுனவங்களா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பின்னால அவங்க சாட்சிகளாய் தைரியமா நிற்கிறத பார்க்கிறோம். எந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரிடத்துல வரும்போது நீங்க பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் தான் சொன்னார். இவங்களா இருப்பீங்கிற அப்போ இந்த பலவீனமாக இருந்தவர்கள், பயந்து கொண்டிருந்தவங்க, ஒழித்து கொண்டிருந்தவங்கலாம் தைரியசாலிகளாய் மாறின ஒரு நாள், விசுவாச வீரர்களாய் மாறின ஒரு நாள், தைரியமாய் மற்ற மத்திய கிறிஸ்துவின் வசனத்தை பிரசங்கித்த ஒரு நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். ஒவ்வொரு வருடமும் பெந்தேகோஸ்தே அன்னைக்கு நம்ம பல்வேறு கோணத்துல பெந்தேகோஸ்தேனா என்ன என்று நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு அதன் அடிப்படையில் வேற ஒரு கோணத்துல இன்றைக்கு பெந்தேகோஸ்தே பற்றி தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு அறிவிப்பு மாதிரி சொல்லிவிடுகிறேன். அடுத்த வருகிற சனிக்கிழமை நமக்கு உபவாசம் இருக்கிறது. அடுத்த வாரத்துல நாங்கள் நாளில் இருந்து ராஜஸ்தான் ஊருக்கு போகிறோம். அதனாகவும் தொடர்ந்து செலுத்திக் கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற தலைப்பின் கீழாய் தியானிக்க போகிறோம். எல்லா வருஷமும் தியானிச்ச மாதிரி இல்லாம வேற ஒரு கோணத்துல பெந்தேகோஸ்தே என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அடிப்படையில பெந்தேகோஸ்தே என்ன நமக்கு தெரியும். ஒரு வாழ்ந்து சொல்லும்போது அவர் சொன்னார், பெந்தேகோஸ்தே என்பது ஒரு திருவிழா, அது 50வது நாள் அப்படின்னு சொன்னார். பெந்தேகோஸ்தேங்கிற வார்த்தைக்கு 50வது நாள் என்று பொருள். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் 7 பிரதான பண்டிகைகளை கொண்டாடினார்கள். இது 7 பிரதான பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வோடு தொடர்புடையதாக இருந்தது. அதில் முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததை முன்னடையாளமாய் சொல்கிற ஒரு பண்டிகை. 2வது அவர்கள் கொண்டாடின பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராய் அடக்கம் செய்யப்பட்டதை குறிக்கிற ஒரு நாள். 3வது பண்டிகை முதல் பலன் பண்டிகை. இது முதல் பலனின் பண்டிகை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை குறிக்கிற ஒரு பண்டிகை. இது மூணுமே ஆண்டவர் வாழ்க்கையில நிறைவேறுவதை குறிக்கிற பண்டிகைகள். 4வதா இருக்கிற பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை, நடுநிலையா இருக்கிற பண்டிகை. இது பெந்தேகோஸ்தே பண்டிகைங்கிறது பஸ்காவை புசித்து அவர் 3 நாளுக்கு பின்னால அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அதாவது புளிப்பில்லாத பண்டிகை கொண்டாடி முதல் பலன் பண்டிகை கொண்டாடி புறப்படுறாங்க. என்ன 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அவங்க முதலாவது மாதம் 15ஆம் தேதியிலே ராமசேசு விட்டு வந்து புறப்படுகிறார்கள். அதுல இருந்து அவங்க புறப்படுகிற அந்த நாளில் இருந்து 50 நாள் கழிச்சு வருகிற பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததற்கு பின்னால் வருகிற 50வது நாளில் வருகிற பண்டிகை இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு சொல்றாங்க. இது பெந்தேகோஸ்தே பண்டிகைங்கிறது ஆண்டவருடைய பாத மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுதல் இதெல்லாம் நிறைவேறின பின்பு நடந்த ஒரு பண்டிகை. வேற வார்த்தையில் சொல்லணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை அனுசரித்த பின்பு, அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடின பின்பு, முதல் பலனின் பண்டிகையை அவங்க அனுசரித்த பின்பு, அந்த இருந்து புறப்பட்டு பயணப்படுத்த
வருகிற பண்டிகை தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. அப்ப பெந்தெகோஸ்தே பண்டிகையில யார் பங்கு பெற்றாங்க? பெந்தெகோஸ்தே நாள் அனுபவம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, யார் பஸ்காவை கொண்டாடினார்களோ அவங்களுக்கு தான் இருந்துச்சு. பஸ்காவை கொண்டாடாதவர்களுக்கு பெந்தெகோஸ்தே பண்டிகை இல்லை. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்படாதவர்கள், எகிப்தை விட்டு புறப்படாதவர்கள் பெந்தெகோஸ்தே அனுபவிக்க முடியாது. சொல்லிக்கிறாங்க பெந்தெகோஸ்தே உள்ளவங்க. ஆனா உண்மையான பெந்தெகோஸ்தே வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு அடிமைகளாக இருந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே வந்து காலாக நோக்கி யார் பயணப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெந்தெகோஸ்தே சொல்லலாம். இதுக்கு நான் பழைய பாரம்பரியத்திலே இருக்கிறேன், பழைய சடங்காச்சாரத்திலே இருக்கிறேன், பழைய மூட நம்பிக்கையிலே இருக்கிறேன், பழைய கட்டுவதற்குள்ளே இருக்கேன். இதுக்குள்ள இருந்துட்டு நான் பெந்தெகோஸ்தே அனுபவிக்கிறேன் அப்படின்னா இது பெரிய கேள்வி. முதல்ல பஸ்காவை கொண்டாடணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானித்த போது அன்னைக்கு பார்வோன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க உங்க ஆண்டவர் தானே ஆராதிக்கணும், உங்க ஆண்டவர் தானே பலி செலுத்தணும், நீங்க இங்கேயே செய்யுங்க அப்படின்னாங்க. ஆனா இவங்க சொன்னாங்க, இல்ல எங்க ஆண்டவர் எங்களுக்கு குறித்திருக்கிற இடத்துலதான் நாங்க போய் ஆராதனை கொண்டாடுவோம், அங்கதான் போவோம் அப்படின்னா. அவர் சொல்றாரு, சரி போங்க, ரொம்ப தூரம் போகாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து இல்ல நாம தேவன் குறித்த இடத்துக்கு போவோம். சரி போங்க, உங்க ஆண்டு மாடுகள் மனைவி மக்கள் தான் இங்க இருக்கட்டும், நீங்க மட்டும் போங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க குடும்பத்தோட தான் போவோம். சரி குடும்பத்தோட போங்க, உங்க ஆடு மாடுகள் மத்ததெல்லாம் இங்க இருக்கட்டும். இல்லையா நாங்க அதெல்லாம் கொண்டு போனோம், எனக்கு ஆண்டவர் எதை பரிசுத்த சொல்றாங்கன்னு தெரியாது, அதனால இதையும் சேர்த்து கொண்டு போவோம். இப்படியே மாறி மாறி ஒரு பேசிக்கிட்டே இருக்கா. பார்வோன் தன் எண்ணங்களை கடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எதுக்குன்னா இவருடைய அடிமைத்தனத்தை விட்டு இந்த எகிப்தை விட்டு இவர்கள் வெளியே போகிறாங்க. கடைசியா கர்த்தர் தொலைச்சாம பிள்ளைகளை கொண்டதுக்கு பிறகுதான் அவன் சொல்றான், நீங்க போங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நீங்க புறப்பட்டு போங்க. அவன் எகிப்தை விட்டு போராட்டங்கள் மத்தியிலே பிரச்சனை வந்து இருந்தாலும் யார் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களோ அவங்கதான் காரணம் வெளிப்பட முடியும். அவருக்கு தான் பெந்தெகோஸ்தே அனுபவம் உண்டு. இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ள உங்களுக்கு தான் அடுத்த 3 பண்டிகை கொண்டாடுவதற்கான ஆயத்தம் கிடைக்கிறது. அடுத்து வரப்போறிய 3 பண்டிகை என்னது? முதலாவது முதலாவது புதியகால பண்டிகை, ஆண்டவருடைய ரகசிய வருகையை குறிக்கிற ஒரு பண்டிகை. இது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறிக்கிற ஒரு பண்டிகை. அடுத்ததாக இருக்கிற பண்டிகை, 6வது இருக்கிற பண்டிகை உச்ச நிவாரண பண்டிகை சொல்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புவதை குறிக்கிற ஒரு பண்டிகை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தேட போறதை குறிக்கிற ஒரு பண்டிகை. இதுக்கு ஒரு சிலர் ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க, ஆனா பேருக்கு இன்னும் அறியாம தான் இருக்குது. வேதத்திலே வாசிக்கும் போது இஸ்ரவேல் சொல்லும் போது வெளிப்படுத்தல ரொம்ப ஆராய்ச்சி சோதம் என்றும் குமாரா என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அப்படின்னு. இஸ்ரவேலுக்கு என்ன பேரா? சோதம் குமாரா. சோதம் குமாராங்கிறது புனித நகரமா, புண்ணிய பூமியா, பரிசுத்த நிறைந்த இடமா, அது வாக்குத்தத்தத்தின் பூமி தானா? கர்த்தர் வாக்குத்தத்தின் பூமியா இஸ்ரவேலை கொடுத்திருந்தாலும் பின்னாட்கள் எப்படி மாறுது? சோதமா குமாராவா பாவ நிறைந்த பூமியாய் மாறுகிறது. ஆனா நீங்க நம்ம என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, புனித பூமி, புண்ணிய பூமி. அது ஒரு சரித்திர இடம். இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த ஒரு இடமே ஒழிய அது புண்ணிய பூமி கிடையாது, அது புனித பூமியே கிடையாது. சரி, இப்போ இந்த 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 இடத்துலதா, இந்த அடிமைத்தனத்துலதா ஜனங்களை இருக்கணும்னு சொல்லும்போது, இல்ல இருக்க மாட்டோம்னு புறப்பட்டு வந்தாங்களே, அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறாங்களே, அவங்களுக்கு தான் பெந்தெகோஸ்தே அனுபவம். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துடைய கடந்து வருகிறவர்கள் தான் அடுத்து எக்கால பண்டிகையுடைய அந்த பலனை அனுபவிக்க முடியும். பெந்தெகோஸ்தே அனுபவம் இல்லாம அடுத்த பண்டிகை கிடையாது. அப்போ அந்த பண்டிகைக்கு எக்கால பண்டிகையில பங்கு பெறணும்னா, நீ வரப்போ அந்த பண்டிகையில பங்கு பெறணும்னா பெந்தெகோஸ்தே வழியா நடந்து போகல. இது பின்பு, இந்த எக்கால பண்டிகை பின்புதான் இந்த இஸ்ரவேலுடைய மனதிரும்புதலாகிய இந்த சொல்றோம், இந்த குற்ற நிவாரண பண்டிகையின் பண்டிகை வருது.
கடைசியாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை தான் கூடார பண்டிகை சொல்லும். அது ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்யறது குறிக்கிற பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு ஒரு சில ஆண்டுகள் வந்துட்டாங்க, பெரும்பான்மை ஆண்டவர் அறியாம இருக்காங்க. ஒரு நாளிலே அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். வேதவசனப்படி பார்க்கும்போது பாலாத்திர 60 தன் சிறையை செய்து, அதாவது அம்பி கிறிஸ்து வெள்ள கிறிஸ்து எல்லாம் சொல்றோமே, இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான கூட்டம் தன்னுடைய சிறையை செய்து இஸ்ரவேல் தேவாலயத்தில் வைக்கும் போதுதான் இவங்க உணர்வே வருவாங்க. ஐயோ, ஆண்டவருடைய ஆலயத்துல சிலையை வைக்கிறாங்க, அது மனுஷனுடைய சிலையை வைக்கிறாங்க, அது வணங்க சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதன் பின்புதான் அவர் பிரச்சனை வருது, அவங்க இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியதா இருக்கிறது. அவர்கள் தான் அது 1,44,000 பேர். அப்போ இப்படி எல்லாம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. 3 காரியம் நடந்து விட்டது, இனி 3 காரியம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பண்டிகை தான் இந்த பெந்தெகோஸ்தே. அந்த பெந்தெகோஸ்தேங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களிலே படிச்சிருக்கிறோம். முதலாவது பெந்தெகோஸ்தே பண்டிகை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அந்த 19ஆம் அதிகாரம் 20வது அதிகாரத்தை வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்னவெல்லாம் நடக்குதோ அது அங்கேயும் நடக்குது. அது நிறைய ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த ரெண்டும் தான் ஆரம்பகால பெந்தெகோஸ்தே பண்டிகை. முதலாவது பெந்தெகோஸ்தே பண்டிகை இங்க யாத்திராகமம் 19ல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பெந்தெகோஸ்தே பண்டிகை 1400 பண்டிகைக்கு பின்பு வருகிற ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகை. 1400 பெந்தெகோஸ்தே பண்டிகை இடையில நடந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தே பண்டிகை இருக்குது. சரி, இப்போ இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த முதல்ல குத்து விளக்கை நம்ம அடையாளமா வச்சுக்கலாம். ஒவ்வொரு அந்த அகலும் விளக்கும் ஒவ்வொரு பண்டிகையும் குறிக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வோடு தொடர்பு பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை குத்து விளக்கு அப்படிங்கிறது சபைகளுக்கு இணையாக பைபிள்ல சொல்லப்படுது. 7 குத்து விளக்கை நடுவே உலாவுகிற கருத்து அப்படின்னு பார்க்கிறோம். அவர் வலது கையிலே அவர் 7 நட்சத்திரங்களை எழுந்தவரா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அது அடுத்த வசனத்துல விளக்கம் சொல்றாரு. இந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அவர் கையில ஏற்றிருக்கிற 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் அப்படிங்கிறார். அப்ப இந்த 7 குத்து விளக்கு வாசிக்கிறமே, இந்த 7 குத்து விளக்கும் 7 சபைகள். அப்ப குத்து விளக்கு என்பது சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை. சபை என்பது தேவனுடைய சரீரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபை என்பது தேவனுடைய சரீரம். அப்ப தேவனுடைய சரீரம் தான் சபை அப்படின்னா இந்த சபையை தான் ஆண்டவர் வருகிறாங்க வாசிக்கிறோம். அப்ப இந்த பண்டிகை எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடும் சபையோடும் தொடர்புடைய ஒன்று. அதுமுறை சொல்லியிருக்கிறீங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட பண்டிகைகள் இது. பழைய ஏற்பாட்டிலே கொண்டாடப்பட்ட பண்டிகைகள் இது. ஆனா பல நேரங்களில் எந்த பண்டிகை எதுவுமே நமக்கு தெரியுது. குறிப்பா பெந்தெகோஸ்தே சபையை சொல்றவங்க இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை ஆசிக்கிறது இல்லை. ஆனா பைபிள்ல சொல்லப்படாத கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். கொண்டாடப்படாத கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம். அது என்னைக்கு இயேசு பிறந்தாரே தெரியுமா செய்வோம். அதான் பயங்கரமாக கொண்டாடுறோம். ஆனா பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் துவங்கி கொண்டாடப்பட்டு வந்து பெந்தெகோஸ்தே கொண்டாடுறோம். உயர்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடும்படிதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கூடி வராங்க. பைபிள்ல வாசிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆதி அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே பண்டிகையை அனுசரித்தாங்க, கொண்டாடினாங்க. அதுதான் அவங்க கூடி வந்தாங்க. அங்கதான் மீண்டும் தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். பெந்தெகோஸ்தே என்பது நீங்களும் நாமும் அனுசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. எவருக்கு சொல்வதற்கு குறைந்து இப்போ இந்த 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 பெந்தெகோஸ்தே பண்டிகையில ஒரு அடிப்படையில ஒரு காரியத்தை புரிஞ்சு வரும். 7 குத்து விளக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு பண்டிகையும் குறிக்கிறது. ஒவ்வொரு பண்டிகையும் ஆண்டவருடைய வாழ்க்கையை
நம்ம தேவாலயத்துக்குள்ள வரும்போது, ஆலயத்துக்குள்ள வரும்போது, அந்த சபையில வரும்போது நம்மளும் கையில உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒரு கையில உயர்த்தி ஆராதிக்கும் போது நம்மளையும் ஒரு 7 ஜாயின்ஸ் இருக்கு. முதல்ல இங்க, இரண்டாவது இங்க, மூணாவது இங்க, எவருக்கு 6, நடுவுல கண். இந்த ஒவ்வொன்றுமே மூட்டுக்கருன்னு சொல்றோம். இந்த 3 ஒன்றோட ஒன்று இணைக்கக்கூடியது. அங்க எப்படி புத்தகத்தை மேல அகல்ல தண்ணீர் சொல்லி எண்ணெயை ஊத்தி அதை திரிய வச்சு அதை அந்த விளக்கை எரிய வச்சாங்களோ, இது மாதிரி ஒன்றோட ஒன்று இணைக்கிறது இந்த 7 மூன்று. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே புத்தகம் இருந்தது போல இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே நம்ம கையில வைத்து ஆராதிக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு அடையாளமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அன்றைக்கு புத்தகத்துக்கு உள்ள வருகிறவனுக்கு வெளிச்சம் கொடுத்துச்சு. அவன் கர்த்தரை கையில வைத்து ஆராதிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் காட்டுறாங்க. புரியுது? நம்ம கர்த்தரை கையில வைத்து ஆராதிக்கிறோமா? நம்ம என்ன சொல்லலாம்? முதல்ல இயேசுடைய வாழ்வை புரிந்து வைக்கிறோம். எப்படி ஒவ்வொரு பண்டிகையும் இயேசுவை முடிக்கிறதோ அதே போல நம்ம உள்ள ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை நம்மளை பிரதிபலிக்கிறதா இருக்கிறோம். எப்படி புத்தகங்களுக்கு உள்ள வரவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறோம், அதுபோல நம்மளும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவங்களா மாறுகிறோம். இதுதான் நாம அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். அடுத்து இந்த பெந்தெகோஸ்தே அப்படிங்கிறதுக்கு பொருள் நமக்கு தெரியும். 50வது நாள் அப்படின்னு நமக்கு பொருள் தெரியும். ஆனா அதே நேரத்தில் பெந்தெகோஸ்தே பைபிள்ல வேறு சில பைபிளும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வாரங்களின் பண்டிகை அப்படின்னு வாசிக்கிறோம். லேவியராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும், யாத்ராகமம் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம்னா, ரெண்டுலையும் வாசிக்கும் போது வாரங்களின் பண்டிகை அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன்னா பஸ்காவை கொண்டாடினதுக்கு பிறகு அங்கு 7 வாரங்களே இருக்கிறாங்க. அந்த 7 வாரத்துக்கு பின்னால வர்றதா இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. 49 நாளைக்கு பின்னால வர்றதா பெந்தெகோஸ்தே பண்டிகை. ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 வாரம் கழிச்சு வருது. அதனால இந்த வாரங்களின் பண்டிகை என்று பேர் சொல்றது. அதற்கு வாரங்களின் பண்டிகைன்னு சொன்னாங்க. அது பின்பு இதை அறுவடை பண்டிகை என்று சொல்லுவாங்க. அறுவடை பண்டிகை ஏன் அறுவடை பண்டிகைன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்கள்ல கோதுமை அறுவடையை துவக்கி வைக்கிற ஒரு பண்டிகை இது. அது மாத்திரமல்ல, இது இன்னொரு பேர் உண்டு, முதல் பலனின் நாள் அப்படின்னு. முதல் பலனின் பண்டிகை ஒன்று பார்த்தோம், அது 3வது பண்டிகை. இது முதல் பலனின் நாள். தன்னுடைய பைபிளில விளைச்ச முதல் பலனை கொண்டு வந்து தேவாலயத்தை வைக்கிற ஒரு நாள். அதனால முதல் பலனின் நாள்னு சொல்லுவாங்க. இப்படி அறுவடையை துவக்கி வைக்கிறபடினாலே இதுக்கு அறுவடை பண்டிகைன்னு பேரு, முதல் பலன் பண்டிகைன்னு பேரு. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை சொல்லப்பட்டிருக்க வெவ்வேறான பெயர்கள். அடுத்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது விசேஷமா என்ன தியானிக்க போறோம்னா, இந்த பெந்தெகோஸ்தேல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியத்தை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பழைய காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு நடந்த காரியங்கள் நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. அதெல்லாம் நம்ம படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 வாரமாவது இருந்தாக்கா தெளிவாக நம்ம படிக்கலாம். தொடர்ந்து படிச்சுட்டே நம்ம 7 நாள் பார்த்தோம்னா இது முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். இதுக்கு நம்ம 1 மணி நேரத்தில் தியானிக்க போறோம். அவர் 3 காரியத்தை மாத்திரம் கடந்த வருஷங்களில் தியானிக்காத ஒரு 3 காரியம் வந்து நீங்க தியானிக்க போறோம். முதல் காரியம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்ன நடந்துச்சுன்னு வாசிக்கிறோம். என்ன நடந்துச்சா, அவர்கள் எல்லாரும் சீசர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார். பெந்தெகோஸ்தே அப்படின்னாலே முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்னன்னா, பொருள் என்னன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டவர். ஒருமனப்பட்டவங்க. ஒரு மனுஷனா என்னது? எல்லாரும் ஒரே யோசிக்கும். ஒருத்தர் சொன்னா ஆட்டோமேட்டிக் சரின்னு கேட்குது. இதுக்கு பேர் தான் ஒரு மனம். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு மனம் இருக்கான், நம்முடைய ஐக்கியங்கள்ல ஒரு மனம் இருக்கான்,
ஒரு மனம். ஒரு பாடல் உண்டு, கிறிஸ்துவின் குடும்பம் ஒன்று உண்டு இருக்கு. அது ஒரு மனம் ஒன்றுமே அன்பு உண்டு. நீங்க ஒரு மனம் இருந்தா ஐயா ஒண்ணு சொன்னா அம்மா ஒண்ணு சொன்னா, பெத்தவங்க ஒண்ணு சொன்னா பிள்ளைங்க ஒண்ணு சொன்னா, இல்ல ஒரு மனம் இருக்கா? அன்னைக்கு யோசிப்பா. பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள ஒரு மனம் இல்லை. பலவற்றை யோசிப்போம். இதுதான் ஐக்கியத்திலே இருக்குது. ஐக்கியத்திலே பல நேரங்களில் ஒரு மனம் இல்லை. சபைகள ஒரு மனம் இல்லை. ஒருத்தர் ஒண்ணு சொன்னா இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்லுது. அவங்க தான் வெளியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா? அவங்க வசதிக்கு அவங்க சொல்றாங்க, நம்ம செய்ய முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிக்கலாம். ஆனா பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு எல்லாரும் ஒரு மனம் பட்டுக்கொள்கிறார். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பின்னணிகள் வந்தவர்கள் இருக்கிறார். பெரும்பான்மையானவர்கள் யூதர்களா இருந்தாலும் அது கிரேக்கிலிருந்து இருந்தார். மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க, படிச்சவங்க இருந்தாங்க, படிக்காதவங்க இருந்தாங்க. எல்லாரையும் கூட்டி சேர்த்தார் ஆனது. ஆனா அவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு மனப்பாடு இருந்துச்சு. ஒரு மனப்பாடு இருந்தா தான் அவங்க பெந்தெகோஸ்தே. ஒரு மனம் இருந்தா தான் அவங்க பெந்தெகோஸ்தே அனுபவம் இல்லை. நம்ம குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பங்களே ஒரு மனம் இருக்குதா? ஒற்றுமை இருக்குதா? பல நேரத்தில் ஆளு ஒண்ணு பேசி அவங்க அந்த வசதிக்கு ஒண்ண பேசுவோம். ஆனா வேற வசதி சொல்லி பார்த்தோம்னா உண்மையான பெந்தெகோஸ்தேக்காரங்கன்னா அங்க ஒரு மனசு. இன்னைக்கு நடக்கிற காலத்தையும் பைபிளையும் ஒப்பிட்டு பார்த்தா வித்தியாசமா இருக்கு. வேத புத்தகத்திலே வாசிக்கும் போது சபைகள் வளர்ந்து பெருகிருச்சுப்பா, பக்தி விருத்தி அடைஞ்சிருப்பா, வளர்ந்து பெருகிச்சு. இன்னைக்கு சபைகள் வளர்ந்து பெருகிறாங்க, உடைந்து பெறுகிறது. எண்ணிக்கையில சபை அன்னைக்கு சபையில் உள்ளவங்க எண்ணிக்கை வந்துச்சு, இன்னைக்கு சபையோட எண்ணிக்கை வருகிறது, சபையில் உள்ளவங்க எண்ணிக்கை வருகிறது. ஏன்? ஒரு மனம். நம்ம காண்டஸ்ல இருக்கிட்டா அம்மா அப்பா தாத்தா பாட்டி பிள்ளைங்க அவங்க என்று எல்லாரும் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. அந்த எல்லாரும் அப்படிங்கிற வார்த்தை அவங்க எல்லாரும் நம்ம குடும்பத்துக்கு பொருந்தி வரலாம். எல்லாரும் நம்ம கூடி வரணும், சொந்த குடும்பங்களை எடுத்துக்கொள்ளணும். ஆனா பெந்தெகோஸ்தேக்காரங்கன்னா அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அடுத்து ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. நீங்க சபையில போய் ஆராதிங்க, நாங்க வீட்லயே ஆராய்ச்சோம். நீ சபையில ஆராதிங்க, அது எப்படியாவது யூடியூப்ல போடுறாங்க, நாங்க அதுல பார்த்துக்கிறோம். அது டிவில யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க, ஏகப்பட்ட பேர் ஆராதிக்கிறாங்க, நாங்க அதுல பார்த்துக்கிறோம். ஒரு டிவி பிரசங்கர் ஒருத்தர் சொன்னார், நீங்க திருவிருந்து ஆராதனை சபையில மட்டும்தான் இருக்கிறாங்க புரியுங்களோ, நாங்க உங்களுக்கு பார்சல் அனுப்பிவிடுறோம், கொரியர்ல நாங்க அனுப்பி விடுறோம். வீட்டுல இருந்தே டிவியை பார்த்து கத்தனை ஆரம்பிச்சுக்கோங்க, நாங்க அனுப்புறோம். நீங்க நாலு ஜெபம் பண்ணும்போது நீங்களும் ஜெபம் பண்ணி வீட்டுல இருந்தே செஞ்சுக்கோங்க. சாப்பிடும் ஒவ்வொரு இடத்துலயும் குடிக்கிறாங்க, ஒருமனப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் குடிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஒரு மனம் நாடு இருக்காங்க, ஒரு மனம் இருக்கா. ஒரு ஜோக்கா நான் சொல்றேன், நான் நல்ல சம்பவம் நடந்த சம்பவம். கோவில நாடகம் நடத்திட்டு போது இடையில சொன்னாரு, சங்கீதம் ஆராதனை நடத்துற போதர் சொன்னா 91ஆம் சங்கீதத்தை வாசிப்போம் அப்படின்னு. அவன் வளர்னா போதர் சொல்லிட்டு சங்கீதத்தை வாசிப்பான், 91ஆம் சங்கீதத்தை வாசிப்பான். அங்க ஒரு வரப்பட்ட சகோதரி இருக்கு, அது சொல்லிருக்கு, இல்ல கர்த்தர் சொல்றா 23ஆம் சங்கீதத்தை வாசிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. போதர் என்ன சொல்றாரு? 91ஆம் சங்கீதம். வரப்பட்ட சகோதரி என்ன சொல்றது? ஆராதனையில இருந்து 23 இவன் சொல்லிக்கல, நம்ம வளர்க்கலாம், போன வாரம் 90 வாசிட்டோம், இந்த வாரம் 91 அப்படின்னு. இல்ல ஆயிரம் சொல்றா 23. அது ஒரு பார்த்துட்டு ஒரே சண்டையாக உண்மையானா இருக்கு அப்படின்ட்டு 91 வாசிப்போம், 23 வாசிப்போம் அப்படின்னு. வழி இல்லை, சமாளிக்க முடியாது. இது இப்படிதான் நிறைய சமணி ஓடிக்கிட்டு வழி இல்லாம எல்லாரும் எப்படியாவது செய்யணும், பிடிச்சு ஒன்றாகி கொண்டு போகணுமே அப்படின்னு நிறைய பேர் சிரமப்பட்டு இருந்தாங்க. ஆனா வேதத்துல பார்த்தா அப்படி இல்லை. பைபிள் தெளிவா சொல்றது,
அவர் ஒருமனப்பட்டு ஓதவரோடய ஒருமனப்பட முடியல, எங்க விசுவாசிகளோட மற்றவர்களோட ஒருமனப்பட முடியும். நம்ம ஆனந்துப்பா வேத வாக்கியம் சொல்றது பெந்தெகோஸ்தே அவர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கொடுத்தார். இது பழைய பாட்டை பார்க்கலாம். பழைய பாட்டு பெந்தெகோஸ்தே முதல் பெந்தெகோஸ்தேயும் யாத்திராகமம் 19:8 ஆண்டவர் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பேசுறார். சீனாய் மலையில் அடிவாரத்தில் நடக்கிறது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கேட்க சொன்னா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தினாங்க இது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்த்து வசனங்கள் அமெரிக்க அவர்கள் எல்லாரும் ஏகமாய்னா ஒரே சட்டம் ஒண்ணுவோ எல்லாரும் நாங்க அவர் சொன்னபடி எல்லாம் செய்யும். நம்ம எப்படி கொஞ்சம் பேர் பாட்டு பாடுறோம், கொஞ்சம் பேர் பாட மாட்டோம், கொஞ்சம் பேர் கைதுனா கொஞ்சம் பேர் அமைதியா ஆடுறதுலயே நம்மள ஏசுறான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதில் சொல்றதுல அவங்க ஏகமாயிருந்தாங்க. கீழ்படி போயா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாங்க? ஏகமா. இன்னைக்கு எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் அது ஏக மனசாய் ஒரே மனசா ஒற்றுமையோடு சேர்ந்து கொஞ்சம் தீர்மானிக்கிறாங்கன்னா அவங்கதான் உண்மையான பெந்தெகோஸ்தே. புரிஞ்ச மாதிரி சொல்லுமா? இது சபையில மட்டுமல்ல, குடும்பத்திலையும் குடும்பத்துல ஒரு தீர்மானம் எடுக்கும், இதை செய்வோம் அப்படின்னா சரி சரி நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு கேட்கிற பக்குவம் வருதான்னு பாருங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள இல்லை. இதை செய்யாதீங்க, இது சரியில்லைன்னு சொன்னா கேட்கணும். நாம எப்படிதான் நம்மள சொல்லுவாங்க, நான் முடிச்ச முதலுக்கு இல்லையா சரியா பார்க்கல, ஒரு நாள் முடிஞ்சிருப்பா முதலுக்கு 4 நாள் தான், இல்ல நான் முடிச்சல அது 3 நாள் இருக்கு அப்படிதான். ஆனா வேத வசனத்திலிருந்து அவர்களுக்குள்ள ஒருமனப்பாடு இருந்துச்சு. ஏகமாய் அவர்கள் மாறுதல் சொன்னாங்க. அப்ப குடும்பங்களே ஒரு தீர்மானம் எடுக்கும் போதும் ஏகமான ஒரு சில தீர்மானத்தை கருத்துக்கள் வித்தியாசம் இருக்கலாம். அப்படி பின்னணி நம்ம அந்த பின்னணிய வித்தியாசமா இருக்கலாம். ஆனா குடும்பத்தை பொறுத்து, எதிர்காலத்தை பொறுத்து, பிள்ளைகள் எதிர்காலத்தை பொறுத்து எல்லாரும் ஏகமாய் ஒரே தீர்மானத்தை எடுத்துக்கிறாங்க. சபையில அப்படித்தான், குடும்பங்கள்ல. சபைங்கிறது என்னது? இது ஒரு குடும்பம். சபையில 4 பேர், வீட்டுல 4 பேர் 2 பேர் இருந்தா குடும்பத்துல 4 பேர் 5 பேர் வித்தியாசம் தான். அது சின்ன குடும்பம், பெரிய குடும்பம். அப்போ இது யாரு இந்த உணர்வோடு கூட ஒருமனப்படணும்னு நினைக்கிறாங்களோ, ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஏகமா இருக்கு நினைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான பெந்தெகோஸ்தே. புரிஞ்சா? நீ நம்முடைய சொந்த குடும்பங்களை யோசிப்பான், நம்முடைய சபையை யோசிப்பான், நம்முடைய ஊழியர்களை யோசிப்பான். இந்த ஒருமனப்பாடு இருக்கா? இந்த ஒற்றுமை இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க, நான் எதுக்கெல்லாம் பேச மாட்டேன், ஆனா எனக்கு பிடிக்கலையா நான் நம்மளுக்கு அது என்னது? இது நம்முடைய தேசத்திலேயே மிக ஒத்துழையாம இருக்கு. எனக்கு பிடிக்கல, ஆனா ஏது பேச மாட்டேன், ஆனா நான் ஒத்துழைக்க மாட்டேன். அவருக்கு குடும்பத்துல கடவுள் கடந்தீங்க, ஒரு ஆள் கண்டுக்க மாட்டேன்னா இன்னொரு ஆள் எப்படி செய்ய முடியும்? ஒருத்தர் சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்க போறோம், இந்த அம்மாவை பிடிக்கும். உனக்கு அம்மா சொல்லுது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்க இஷ்டம். இப்ப காசெல்லாம் யாருக்கு இருக்கு? அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்காரு, சாமி அங்க இருக்கு. இந்த அம்மா சொல்றது உங்க இஷ்டம், நான் அதை திரட்ட மாட்டேன், அதுதான் போய் பெட்ரூம் போட்டு படுத்துச்சு. எப்படி இருப்பாங்க யோசிப்பேன். இது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டுக்காக இருந்தே பேச மாட்டேன், பிடிக்கவில்லை அமைதியா ஒதுக்கிறேன். நீங்க அமைதியா ஒதுக்குறா?
இது பிரச்சனைக்கு ஆரம்பம். இது வேற விதமான பிரச்சனை. நம்ம காந்தி தாத்தா மாதிரி ஒத்துழையாமையே அவராவது கூட சேர்ந்தவங்களா தேசம் சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க. வீட்டுல ஒத்துழையாமைக்கு நடந்ததா சுதந்திரம் இல்ல, அழிவுத்தனம் தான். அப்ப ஒருமனம் என்பது மிக மிக முக்கியம். ஒற்றுமைங்கிறது ரொம்ப ரொம்ப பொதுவா திருமண வீடுகளை சொல்றது வளர்த்தோம். ஒரு திருமணம் நடத்துறோம், கணவன் மனைவி வர்றாங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வேற ஒரு ஊர்ல வந்திருப்பாங்க, வேற ஒரு குடும்பத்துல வந்திருக்காங்க, வேற ஒரு கலாச்சாரத்துல வந்திருப்பாங்க, வேற ஒரு சுவையில அவங்க சாப்பிட்டுருப்பாங்க, வேற ஒரு படிப்பு அவங்களுக்கு இருக்கும், வேற ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், வித்தியாசமான இடத்துக்கு வர்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பொறுமையா இருந்தாதான் அது பெண் குடும்பம். அது அநேகருக்கு முன்னால ரோல் மாடலாக சாட்சியாக நான் எதையும் விட்டு தர மாட்டேன், எதையும் மாற்ற மாட்டேன்னா அது பொறுமை. எனக்கு ஒருத்தர் தெரியும், என்னுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட். அவன் இறைச்சி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். இப்ப சமீபத்தில் அவன் பேசிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு சொல்றாப்புல, நான் வீட்டுல இப்ப கறியை சாப்பிடுறது இல்லப்பா. ஏன்னு கேட்டேன். என் மனைவி வீர செய்வோம், வீர செய்வோம், முட்டை கூட சாப்பிடுவோம். எங்க வீட்டுல பால் வைக்க மாட்டாங்க, அதனால என் மனைவி நான் தொழில் செய்வோம். அதுல நாங்க எல்லாரும் அப்படியே மாறோம். மனைவி என்ன செய்ய மாட்டாங்களோ அது சமைக்க மாட்டாங்க, அவன் பிடிக்காது, அவன் சாப்பிட மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, அதனால நானும் செய்வேன். எவ்வளவு வித்தியாசம். இன்னொரு வீட்டுல கேட்டேன், வீட்டுக்காரர் அவரு சாப்பிடாதனால இந்த அம்மா அதோட வந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், வெளியூர் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. ஹோட்டல்ல போய் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்க போய் எப்படி பிடிச்சிருக்கீங்களான்னு அங்க போனாலும் சாப்பிடுறது இல்லை. அது ஞாபகம் வந்துடும், ஆசை வந்துடும், வீட்டுல சாப்பிடணும்னு தோணும், அதனால அங்க போனாலும் சாப்பிடுறது. எனக்கு அப்புறம் பண்ணி பாருங்க நம்ம வீடு எப்படி இருக்கு. பிரஷர் அதிகமா இருக்கு, கொஞ்சம் உப்பு போடாம சாப்பிடணும் அப்படின்னு நீ சாப்பிடுவா. உங்களுக்கு என்ன எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு தான் நீங்க ஒரு வீட்டுல இருக்கு. ஆனா வேத வசனத்துல பாக்கணும்னா அவங்க இருந்துச்சா ஏதோ அவங்க பேசினாங்க. அதுக்கு பேர் குடும்பம், அதுக்கு பேர் இதுவரைக்கும் புரிஞ்சவங்க கொஞ்சம் கையெழுத்தா எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிறோம். இது ஒரு சாபத்தை மாற்றுகிற ஒரு நாள். எந்த தோசை அப்படின்னா ஒற்றுமையை உருவாக்குற ஒரு நாள். ஒற்றுமை ஆகணும்னா ரெண்டாவது பார்க்கறது ரெண்டு தோசைக்காரங்க அப்படின்னா சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுறாங்க. ரெண்டே கொஸ்டினா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுறது ஒரு நாள். ஆதாரமாய் இப்போ 2 வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11:9 வாசிக்கிறோம். இங்க பார்க்கிறோம், பாபேல் அப்படிங்கிற இடத்துல அன்னைக்கு இருந்தவங்க ஒரே பாஷையை பேசிட்டு இருந்தவங்க ஒரு கோபத்தை கேட்டாங்க. எதுக்கு கோபத்தை கேட்டாங்கன்னா அவங்களே சொல்றாங்க, நமக்கு பேர் உண்டாக கோபத்தை கேட்டுவாங்க. அது கோபத்தை எப்படி கேட்டுவாங்களா, வானத்தை வானத்துக்கு இடிப்பா கேட்டு போகிறோம், அந்த அளவுக்கு கேட்டுவாங்க. தனக்கு பேர் உண்டாக தன்னுடைய பெருமைக்காக செய்வோம். அங்க பாபேல நடந்துச்சு. தனக்கு பேருண்டாக செய்வோம், பெருமைக்கு செஞ்சதுனாலே அங்கே ஆண்டவர் பாஷைகளை மாற்றினார். ஒரே பாஷை ஒரே மொழி பேசிட்டு இப்ப பற்பல பாஷைகளை பேசுறாங்க. இப்ப ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல, அங்க செலவு போயிட்டாங்க.
அடுத்து வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரின் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இங்க ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகம் நடக்குது. இப்பவும் பற்பல பாஷைகளை பேசுறாங்க. ஆனா இவங்க பற்பல பாஷைகளை பேசும்போது சுத்தி இருக்கிறவங்களா சொல்றாங்க, இப்ப நம்ம தாய்மொழியில பேசுறாங்களே, தேவனுடைய ரகசியங்களை மகத்துவங்களை பேசுறாங்களே, இவங்க எல்லாரும் கலிலேயர் தானே, கலிலேயர்கள் எப்படியே தானே பேசிட்டு இருந்தாங்க, படிக்காதவங்களாச்சே, இவங்க எப்படி எல்லாரும் பல மொழிகளை பேசுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஏன் தாய்மொழியில பேசுறாங்க, அவங்க ஏன் தாய்மொழியில பேசுறாங்க, நம்ம யாரெல்லாம் இருந்தாலும் போடு, அங்க உலகத்துல இருந்து எல்லா மொழியிலும் பேசணும் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் அடி பாஷை பேசும்போது, பற்பல பாஷையில பேசும்போது எந்த பாஷையில பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒருமித்து வந்தாங்க. அந்த பல பாஷையில பேசுறாங்க, திருமணம் உண்டாச்சு. அந்த பல பாஷையில பேசுறாங்க, செலவு போனாங்க. இந்த பல பாஷையில பேசுறாங்க, எல்லாரும் ஒருமனப்படுகிறார்கள், எல்லாரும் கூடி வராங்க, அங்கே ஒற்றுமை உண்டாது. அந்த பல பாஷையில பேசுறாங்க, சாபம் உண்டாகி செலவு போனாங்க. இங்க பல பாஷையில பேசும்போது ஆசீர்வாதம் உண்டாகி எல்லாரும் ஒன்றாக இணைகிறாங்க. சாபங்களை மாற்றுகிறதா பெந்தெகோஸ்தே பண்டிகை. அந்த பெருமையாலே பற்பல பாஷை வந்துச்சு. இங்கே நாங்கள் தாழ்த்தி கர்த்தரை தேடும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இங்க இவர்கள் பற்பல பாஷையில பேசுறாங்க. அப்படி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பல பாஷையில பேசுறவங்க பிரித்து போனாங்க, இந்த பல பாஷையில பேசுறவங்க ஆச்சரியப்பட்டு கர்த்தருடைய மகத்துவத்தை துதிக்கிறாங்க, பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஆண்டவரை தேடாங்க. அப்ப நம்ம ஒன்று தெரியணும், பெந்தெகோஸ்தேக்காரங்கன்னா பிரிவினையை அல்ல, ஒற்றுமைப்படுவதே செய்யும். பிரிச்சுட்டே இருக்கிறவங்க, பிரிவினையா செய்யறவங்க பெந்தெகோஸ்தே இல்ல, பிரித்திருக்கிறவங்களை சேர்த்து இருக்கிறவங்க தான் பெந்தெகோஸ்தே. நீங்க எப்படி இருக்கு? கேள்விப்படுறதுலாம் எப்படி இருக்குது? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஊதி ஊதி பெருசாகிட்டாங்க அப்படின்னு. நேற்றுக்கு பண்றதுக்கு முன்னால கெஸ்டா வந்துருக்காங்க, எனக்கு ஜோப் பண்ணி அனுப்புனாங்க. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது பச்சி எரிகிறதுக்கான அந்த காத்த விசை செய்யலாம், அந்த அனல் பச்சி எரியட்டும். இங்க நம்ம ஊர்ல தீ யார தீவிர சொல்லுவோம், சண்டை குட்டி வருவாங்க, வீட்டோட சொல்லுவோம், அவங்களோட சொல்லி இழுக்கும். நல்லா இந்த குடும்பங்களை மகையுண்டை. ஆனா உண்மையான பெந்தெகோஸ்தே அப்படி இல்லை, பிரித்திருக்கிறவர்களை சேர்த்து. அப்போ இங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும், பிரிச்சு வைக்கிறவர்கள் சேர்த்து வைக்கிறது இல்லை, சாபங்களையே ஆசீர்வாதம் மாற்றுவதுதான் பெந்தெகோஸ்தே. அன்னைக்கு பெருமையினாலே பிரிவினையோ, அன்னைக்கு பெருமையினாலே செலவுக்கு வந்து உண்டாச்சு. இன்னைக்கு தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாரும் இணைக்கிறவங்களா, ஒரு இடத்துல கூட்டுறவங்களா, ஒரு மனசு உள்ளவங்களா, ஏழை சிந்தனங்களா மாறி சமாதானம் சந்தோஷமா அனுபவிப்பாங்க. பெந்தெகோஸ்தேக்காரங்க அப்படின்னா நமக்குள்ள என்ன உண்டாகணும்? ஒரு மனம் உண்டாகணும், ஒற்றுமை உண்டாகணும், பிரிந்து இருக்கிறவங்களை சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கணும், செதறி இருக்கிறவங்களை ஒன்று சேர்க்கிறவங்களா இருக்கணும். பல பாஷை பேசுகிறது பிரிவினைக்கு இருக்கு, பல பாஷை பேசுகிறது இணைப்பு. நீ கொஞ்சம் பேருக்கு யோசிக்கலாம், அந்நிய பாஷை பேசுறோம், அதுக்கு அர்த்தம் சொல்லு போட்டுறாங்களே கைவில்லை, அப்புறம் ஏன் அர்த்தம் சொல்றது இல்லை? இங்க எல்லாரும் உலகத்துக்கு எல்லாரும் கூடி வந்தாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம உலகத்தில் உள்ளவங்களா நம்ம இல்ல, ஒரு ஊர்காரங்களா இருப்போம், ஒரு மொழி பேசுறவங்களா இருப்போம், நமக்கு புரியுது. அப்ப எல்லாரையும் கூடி சேர்த்தா எல்லாருக்கும் புரியும். இதனாலதான் பவுல் சொல்றார், நீங்க பேசினால் பேசுறது வேற, ஆண்டவரை துதிக்கிறது. துதிக்கிறதுக்கு யார் துதிக்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம்.
அந்த வேதத்தை வாசிக்கும். அந்நிய பாஷை பேசுறது மனுஷனோட தேவனோட பேசுறான், தேவனுடைய ரகசியத்தை பேசுறான். அப்ப அந்நிய பாஷை அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுறது கர்த்தரை துதிக்கிறவங்க சொல்றது. கர்த்தரை துதிக்கும் போதெல்லாம் தொடர்ந்து சொல்ல வேண்டியது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே அப்படிங்கிறாங்க. தேவனுடைய மகத்துவத்தை பேசுறது என்னது? அவர் மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. நீ நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, மசுத்தரே, அசர்வ வல்லவரே தெரியுமா அப்படிலாம் சொல்றேன். இப்படி கர்த்தரை சொல்லி துதிக்கிறாங்க அவங்க. அதுக்கு அவங்க வழக்கு சொல்லல. ஆனா மற்றவங்களுக்கு புரிச்சு உலகத்தாரு முடிஞ்சிச்சு. ஆனா பவுல் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, நீங்க பேசணும்னா அப்படின்னு இருந்தோம், பிரசங்கம் பண்ணா. சில இடத்துல அந்நிய பாஷையில பிரசங்கம் பண்ற ஆட்கள் இருக்கும். அந்நிய பாஷையில பிரசங்கம் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு வழக்கம் இருக்கும். யாரு அந்நிய பாஷையில பேசுறாங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் கூட நிற்பாங்க, அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான அபிஷேகத்தை தேவைப்படும். ஆனா இன்னைக்கு பேசுற அந்நிய பாஷைக்கெல்லாம் விளக்கம் மாதிரி தெரியல. ஆனா உலகத்தால் எல்லாரும் சேர்ந்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு புரியும். ஒரு முறை சார்புள்ள இளம் ஊழியக்காரர்களுக்கு அவங்களுக்கு கூட்ட வைக்கணும் முடிவு பண்ணிருக்கோம். என்னுடைய பேராசிரியர் ஒருவரையும் பாவத்துக்கு கூப்பிட்டு அந்த கூட்டத்தை வைக்கணும் அப்படின்னு பிளான். நான் நினைக்கிறேன் அது 98, 99 அந்த காலம் ரொம்ப முன்னாடி. அப்ப ஒரு தாத்தா ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கோம். அருப்புத்தூர்ல இருந்து கோயிலுக்குள்ள ஒரு தாத்தா வந்தார். 115 வயசு அப்படிப்பாரு. சாட்சியம் இருப்பாரு. அந்த தாத்தா அங்க வந்துருந்தார். அப்ப நாங்க ஜோபத்தை தொடர்ந்து அவரும் வந்தாரு. ஒரு 5 பேர், நானும் பஸ்தி கிளாஸ், அங்க உள்ள 2 பேரு, அந்த தாத்தா எல்லாரும் சேர்ந்து ஜோபம் ஆரம்பிச்சோம். ஜோபம் ஆரம்பிச்ச உடனே அந்த தாத்தா நல்ல இங்கிலீஷ் பேசுறாங்க, அழகான இங்கிலீஷ். அமெரிக்கன் ஸ்லாங்ல அது அந்த சைடு அந்த கலிபோர்னியா சைடு வந்து பேசுவாங்களோ அப்படி ஒரு ஸ்லாங்ல அவர் பேசிட்டே இருக்கும். ஜோபம் முடிச்சா உடனே தாத்தா கேட்கணும், நீங்க பேசுறீங்களே அது என்ன பேசுறீங்கன்னு தெரியுமா? நான் அந்நிய பாஷையில பேசினா என்ன எனக்கு தெரியும் அப்படி. சரி, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தம்பி தமிழ் மொழியில படிக்கிறதே பெரிய இருக்குப்பா, அப்படின்றதுக்கே போல அந்த காலத்துல அப்படி. தமிழ் மொழியில திக்கி வாசிக்கிறவ இப்ப ஆண்டவர் துதிக்கும் போது எப்படி துதிக்கிறாரு? இங்கிலீஷ் பேசுறோம். நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால அவங்க சொல்றேன், அதான் நீங்க பேசுறது இங்கிலீஷ், ஆண்டவர் தெரிஞ்சு இங்கிலீஷ்ல நீங்க பேசுறீங்க. அப்படியாப்பா, நான் இங்கிலீஷ்ல பேசினா ஆச்சரியமா இருக்கு. பற்பல பாஷையிலே பேசுறேன். அந்நிய பாஷைக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. உலகத்தார் எல்லாரும் கூடி வந்தாங்கன்னா இவங்க எந்த பாஷையில பேசுறாங்க, இவங்க எந்த பாஷையில பேசுறாங்க எல்லாரும். சரி, அப்போ இந்த அந்நிய பாஷையில பேசுறது புதிய பாட்டை அவங்களை ஒற்றுமைப்படுத்துச்சு. ஆனா செலுத்துச்சு. அதை பேசின அந்நிய பாஷையை ஒற்றுமைப்படுத்தின ஒழிய ஒரு இடத்துல குடும்பத்துல சொல்லுவோம், ஒருத்தர் தீர்க்கதரிசி சொல்றாரு, யாருந்தெல்லாம் எனக்கு நேற்று ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்த 4 கொடுத்து 20 கொடுத்து சந்திச்சவரு மெசேஜ் போட்டிருக்காரு. அவர் வீட்டுல போய் பார்த்தா தீர்க்கதரிசி அவர் பேர் போட்டு தீர்க்கதரிசி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்காரு. யாரும் தீர்க்கதரிசி அனுப்பியிருக்காரு அப்படின்னு உள்ள வச்சா எனக்கு வீட்டு வாடகை செவிக்கவும் நன்றி. தீர்க்கதரிசி அனுப்பியிருக்காரு. நான் வரும்போது வாசல ஆண்டு சொல்லிருந்தேன், ஆனந்து தீர்க்கதரிசியை நம்ம கட்டுட்டாரு, வீட்டு வாடகை தேவை செவிக்கவும் நன்றி அப்படின்னு. தீர்க்கதரிசில அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு தான் காசு இருக்குன்னு வாடகை கொடுக்கணும். நம்ம ஊர் தீர்க்கதரிசி எப்படி இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அந்த நாட்களிலே தீர்க்கதரிசனம் சொல்றவங்க கண்டித்து உணர்ந்து பாவங்களை உணர்ந்து ஒருமுறை நடத்தினாங்க. இன்னைக்கு குடும்பங்கள பிரிவினை தான் உண்டாயிருக்காங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒரு மூத்த ஐயா ஊழியர் செய்யறது, குடும்பத்துல ஒரு சின்ன கஷ்டம். இப்போ கூட்டிட்டு போறதுல இவ்வளவு பேசுறீங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னா இவங்க ஜோம் பண்ணிட்டு சொன்னாரா ஒரு தவறான ஒரு நேரத்தை சொல்லி குடும்பத்தை
அன்னைக்கு ரெண்டாயிரம் அந்த அந்த கூலிக்காரர் சொல்லாரு, ஐயா தெரியாம கூட்டு போயிட்டேயா, நல்லாத குடும்பத்தை கண்ணு மூடிக்கிட்டு சொல்லி என் குடும்பம் ரெண்டா போச்சு, பிள்ளைங்க பேச மாட்டேங்குதியா, என்ன செய்ய? நீ கண்ணை மூடிட்டு நிறைய பேர் பேசி இருந்துக்கிறாங்க, சண்டை வைக்க. ஆனா இங்க பெந்தகோஸ்தே அனுபவம் என்னன்னா, அந்நிய பாஷை பேசுறவங்க கற்பனை பாஷையில பேசுறவங்க ஒருமித்து வந்தாங்க. பேசுற அந்நிய பாஷை, நம்ம பேசுற ஆவியில் இருந்து செய்யற காரியங்கள் எல்லாம் ஒருமுறைப்படுத்துறதா. மூணாவது ஒரு காரியமா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, மூணாவது காரியமா இது வீட்டை வாசிக்கணும். என்ன வாசிக்கிறதுனா ரெண்டாவது கட்டம் 4-11 வரைக்கும் அப்போஸ்தலர் படிக்கிறது. இவங்க பேசும்போது அவங்களுக்கு புரியுது. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பேசின பேச்சுகள் எல்லாமே எதுக்கு இருந்தவங்களுக்கு புரிச்சு. அப்ப பெந்தெகோஸ்தேக்காரங்கன்னா நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியணும். இப்ப நாங்க வந்து புரியுது, நம்ம பேசுறது அடுத்தவங்க என்ன செய்யணும் புரியும். ரொம்ப ஆழமான சக்திகளை பேசுகிறேன், ரகசியங்களை பேசுகிறேன் அப்படின்னு புரியாத பேசணும். சில பேர் பேசுவான், அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நமக்கு புரியும், அவங்க சொல்ல வர்றதே நமக்கு புரியும். சில நேரங்கள்ல நேரடியா சொல்ல வேண்டியத சுத்தி வளர்த்து சொல்லணும். அவங்க என்ன பிரச்சனைனா, எதை எங்க எப்படி சொல்லணும்னு தெரியும். இதான் பிரச்சனை காரணம். வேதத்துல வாசிக்கும் போது பெந்தெகோஸ்தே அனுபவம் பெற்றவங்க அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சரியா போய் சேருச்சு. அப்ப நம்ம பேசுறது எதுக்கு இருக்கிறாங்க என்ன செய்யணும், போய் சேரணும். பொதுவா நம்ம விசுவாச மக்கள்கிட்ட நம்ம ஊழியக்காரர்கள் சொல்றது என்னன்னா, புரியுறபடி பேசணும். நமக்கு ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை தெரியுங்கிறதுக்காக பிரசங்கத்திலையோ ஆராயணும் போது திரும்ப திரும்ப சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஆதிகளுக்கு புரியும். ஏழாவது மக்கள் ஒரு சின்ன கிராமம், பாமர மக்கள். அங்க ஒருத்தர் போய் ஜெபம் நடத்துறாரு. அவங்க பாமர மக்கள் என்னன்னாலே சொல்றதே அவங்க பார்க்க முடியாது, நம்மளே முடியாது, அவ்வளவு பாமர மக்கள். இவரு நம்மால அவங்க போயிட்டு அண்ணாச்சி கீழி ஊத்துற ஒரு அம்மா என்ன கேக்குது, தம்பி ஒருத்தர் வந்தாரு, என்னமோ அவர் அண்ணாட்டுனாரு, அப்புறம் கீழே எனக்கு அம்மா வந்து முதல்ல புரியல. அண்ணாட்டு சொன்னாங்க, கீழே சொல்லிக்கப்படாதம்மா தம்பி அப்படிதான் சொன்னாரு. அப்படியே திரும்ப திரும்ப சொன்னார் தம்பி, சொல்லி என் தலையை கழிச்சு அப்படியே அமுக்குறாரு தம்பி, எனக்கு என்ன புரியல. கூட ஒரு என்னப்பா சொன்னாரு அப்படிங்க, அப்படி விஷயத்துல நடந்தாரு, சாப்பாடு தான் ஜெபம் பண்ணாரு, நாய்க்கு சொன்னாரு. இது அம்மாவுக்கு புரியல. நம்ம நிறைய பேர் நமக்கு என்ன தெரியும், இங்கிலீஷ்ல 4 வார்த்தை தெரியும். ஒரு தாத்தா, இன்னொரு தாத்தா இருக்காரு. அது தாத்தா அவர் திரும்ப சொல்லுவாரு, படிக்காதவங்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பேசுறா அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்படி நம்ம பெருமையை காரணத்துக்கு இல்லை, நம்ம பேசுறது எதுக்கு இருக்கிறவங்களுக்கு புரியணும். இன்னொரு பக்கம் இப்ப புரியணும் அப்படின்னா நம்ம வீட்டுல பேசுற பாஷையும் மற்றவங்களுக்கு புரியணும். எப்படி பேசுவோம், நமக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்னா 50 ரூபாய் வேணும் புரியுற பாஷை பேசுவோம். 50 ரூபாய் வேணும்னா பாத்திரத்தை வைக்கணும். ஐயா அவங்க யோசிப்பாங்க, அப்பா ஏதோ டென்ஷன் இருக்காங்க, என்னங்கிறதுலயே பாத்திரம் சட்டம் வருது, 50 ரூபாய் வேணுங்கிறதுக்கு 100 ரூபாய் பாத்திரத்தை உடைக்கணும். நேரத்தை என்ன செய்யலாம், 50 ரூபாய் அதாவது நம்ம செய்யணும் நினைப்போம், அது நேரடியா பேசுறது. ஒரு வேடிக்கையா சொன்னாங்க, அதாவது அவங்க வீட்டாளர்ல வந்தா, ஐயா சொல்றாரு அம்மாவை பத்தி, அவங்க வீட்டாளர்ல வந்தா நம்ம சொல்றதெல்லாம் புரியும் பாஸ்டர். உங்க அப்பா வர்றாரு, அப்பா வர்றா அப்பா வந்து இது செய்யணும், அதை செய்யணும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், அதை வாங்கிக்கணும், இதை வாங்கிக்கணும், எதுவும் சொல்லுவாங்க.
எங்க அப்பா வராருங்க, அவர் காத்திலே இருந்தாரு மாஸ்டர். அவருக்கு புரியவே இருக்காரு மாஸ்டர். அவங்களுக்கு இப்ப வராங்க, அவங்களுக்கு கிட்ட வராங்க. கேள்வி வரும் மாஸ்டர். கடைசி தலைவலி வந்து புரியுதா சொல்லிட்டு பேசாம போயிடுவோம். ஆஸ்பத்திரி போய் அங்கே வரேன், நம்ம வந்து சனி போடணும் மாஸ்டர். ஹோட்டல் வண்டி விட்டு எங்க அப்பா ஒத்துக்காரு மாஸ்டர். நான் சொல்லி புரியுங்க, நடமுறையில்தான் பேசிட்டு அவங்களுக்கு புரியல வந்து பேசுறேன். அப்ப வீட்டிலே நம்ம பேசுறது யாருக்காவது இருந்துச்சுன்னா புரியணும். நம்ம புரிஞ்சுச்சுன்னா புரிஞ்சிச்சுன்னு சொல்றோம். எந்த கோஷக்காரங்கெல்லாம் சுத்தி வளர்த்து பேசக்கூடாது, நேரில் பேச பழகணும். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஓப்பன் மைண்டோட. அதாவது மனசுக்குள்ள வச்சு வெளியாட பேசுறதுக்கு என்ன வேறு? மனசுக்குள்ள வச்சுக்கிறது ஆய்மா, மனசுக்குள்ள வச்சுக்கிறது வெளியே வேற. நம்ம இந்த வார்த்தை சொன்னா இவங்க சொல்லுவாங்கன்னு யோசிச்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்க சரி. தந்திரம் புரிந்து கொள்ளுங்கள். தந்திரத்துக்குரியது அங்க இருந்து வருது. எங்க இருந்து? சாத்தான் இருந்து வருது. அவன் தான் தந்திரசாலி. ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நேரடியாக பேசுவாங்க, தந்திரம் பண்ணவே கூடாது. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும், இல்லதை இல்லை. அது குடும்பத்துல ஆரம்பிச்சு எல்லா இடத்துக்கும் இது பொருள். நீங்க அப்படி இருக்குமா? பிராக்டிக்கலா யோசிமா. ஒரு பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு அவங்க எல்லாரும் பேசுறாங்க. இவங்க சொல்றாங்க, எங்க தாய்மொழியில பேசுறாங்க, புரியுது புரிஞ்சு சொல்றாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க அப்படின்னா ஆண்டவர் உயர்கிறாங்க அவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஆண்டவரை பற்றி செய்தி இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. இந்த பெந்தெகோஸ்தே அன்னைக்கு தான் உலகத்தார் எல்லாருமே நடந்தது. அவங்க எல்லையை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். பெந்தெகோஸ்தே நாளுங்கிறது நம்ம எல்லைகளை விரிவுபடுத்துகிறவர் தான். ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறவர் தான். அப்ப நம்ம இன்னைக்கு ஆளுநர் நம்ம பெந்தெகோஸ்தேக்காரங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வெளிப்படையா இருந்தோம்னா, நம்ம உண்மையா இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விரிவார். தேவனுடைய ராஜ்யம் கட்டணும். தேவனுடைய ராஜ்யம் எல்லா இடத்துக்கும் கடத்தணும். அப்படி நம்மள ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம வெளிப்படையா இருக்கோமா, நம்ம உண்மையாக பேசுறோமா, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறோமா, கொஞ்சம் ஆராய்ச்சி நம்முடைய பெந்தெகோஸ்தேங்கிறது பேச்சுல இல்லைங்க. இது வந்து செயல கருத்துல வெளிப்படணும், வாழ்ந்து காட்டணும். அதான் எளிமையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து முன்னாடி பையன் போட்டு சுட்டு கையை கட்டிட்டு அதில் தொப்பி வச்சு ஷூ போட்டு அப்படிதான் ஒரு கொஞ்சம் பேசிட்டு எல்லாரும் உள்நாட்டு மொழி தான் வாங்கணும் அப்படின்னு. ஆனா அவர் அடிக்கிற கையில இருந்து செப்பு மாதிரி எல்லாம் ஒரு நிமிஷம். ஆனா இங்க முன்னாடி பேசும்போது, மைக்கில பேசும்போது எல்லாம் உள்நாட்டு உற்பத்தி ஆரம்பம். கதை ஒன்று சொல்லுவாங்க. தெருவில் ஒருத்தர் என்ன அப்படின்னா முடி தரத்துக்கு என்ன வந்தா நிறைய கூட்டம் வந்து கூடி நிற்கிறான். ஒரு முறை இது தேய்ச்சிக்கலாம், முடி வளர்ந்து 2வது முறை தேய்ச்சா காடு மாறி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் பார்த்து வாங்கவே மாட்டேங்க, பேசாம இருக்காங்க. என்னன்னா அவர் தடவை நினைக்கிறார் விற்கிறாரு தடவை போனது அவர் பூசிக்கிட்டு இருக்கா. இப்போ 3வது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்போ ஒரு பலசர கடைக்கு போயிருக்கோம். தெரிஞ்சோம். அவர் சொன்னாரு, மாஸ்டர் ஒரு புது ஆய்வு வந்திருக்கு, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இந்த எண்ணெயை தேய்ச்சா முடி நல்லா பாட்டு நல்லா சொன்னாரு. சமீபத்துல ஒதுக்க முடியலா அப்படின்னு உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் முடி வளர்ப்பா 2 பேர் பேசினாங்க. வாங்க பொண்ணு எல்லாருமே தான் இங்க போய் தேய்ச்சி பாரு, இந்த முடி வளர்ந்தா எங்க சொல்லி திரும்ப வாங்குவாங்க. அப்ப இன்னொரு சொல்றாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் டெக்னிக்கா பேசுறாங்க. சமீபத்தில் இருக்க முடியல, சமீபத்தில் எந்த மணி முடிச்சு எத்தனை மணி சொல்ல தெரியுமா? தெரியாது. தலை வலிக்க வந்து பல வருஷம் ஆச்சுனா அதெல்லாம் உனக்கு முடியவே வளரவே வளராது. பேசுறீங்க பேசும்போது எப்படி பேசுறது? தத்திரமா பேசுறது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நமக்கு அது திறமையெல்லாம் நிறைய வந்து நம்ம பேச நம்மளுக்கு சொல்லுவாங்க பொடி வச்சு பேசுறான் அப்படின்னு. பேசும்போது பேசுறது
ஒரு மொழி வச்சு பேசுறது, மொழி வச்சு பேசுறது, மொழி போடுற பழக்கம் எல்லாம் விசேஷம். ஆண்டது அறியாத ஒரு மொழி வச்சு பேசுறது, மொழி போடுற பழக்கம் நமக்கு தேவை. நம்ம பேசுறது வெளிப்படையாய் வெளியேறமாய் மற்றவர்களுக்கு புரியுற மாதிரி நாம் பேசணும். அப்படி பேசும்போது, அப்படி செய்யும் போதுதான் ஒரு ஒற்றுமையும் பொதுவானப்பாடு அங்க. அவர் பெந்தெகோஸ்தே அப்படின்னா இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை பார்த்துருக்கோம். முதல் காரியம் அவர் ஒருமனப்பட்டிருக்கார். 2வது காரியம் அவர்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவது, பிரிவினையை ஒற்றுமையாய் மாற்றுவது. 3வது பார்க்கிறோம், நம்ம பேசுறது வெளிப்படையா இருக்கணும், நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியணும். ஒருபோதும் தந்திரமாய் நம்ம பேசணும். ஜோபணுமா எல்லாம் கத்தரை போதும் எல்லாரும்